வீட்ல போய் சாப்பிட வேண்டியதானே? எதுக்கு இங்க வந்து சாப்பிடணும்னு அடம் பிடிக்கிற? சக்தி, இங்க உட்காந்து சாப்பிடறதுக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா உன்னை சைட் அடிக்கிறதுக்கு எத்தனை தடவை இங்க வந்திருப்பேன் தெரியுமா? பாருங்கம்மா, சீரியஸாடி, இங்க சாப்பிட்டாதான் மனசே நிறையுது. எனக்கும் அப்படிதான்டா. எல்லாம் இந்த மிஸ்ஸோட ராசி. சின்ன வயசுல நாங்க இங்கதான் உட்காந்து சாப்பிடணும்னு அடம் பிடிப்போம். நிஜமாவா? ஆமாண்டா. என்னோட ஆசைலாம் என்ன தெரியுமா? கடைசி வரைக்கும் நான் இந்த மெஸ்ல தான் சாப்பிடணும். அதுவும் நான் என் அம்மா கையால சாப்பிடணும். அது மட்டும் நடந்ததுன்னா நான் தான் இந்த உலகத்திலே பெரிய அதிர்ஷ்டக்காரி. உன் மாமா போகும்போது சக்தி மட்டும் வந்தான்னு வையே, உன் மாமாவோட கதை மொத்தமா முடிஞ்சு. ஏ சக்தி, இப்ப இந்த மெஸ் எங்க போக போகுது? நம்ம மீனாட்சி அம்மா எங்க போக போறாங்க? நம்ம இதே மாதிரி இந்த மெஸ்ல காலம் பூரா சாப்பிடுவோம். ஆனா வெற்றி, சக்தி கலெக்டர் ஆனதுக்கு அப்புறம் இந்த மெஸ்ல சாப்பிட வருவாளா என்ன? ஆமால. என்னக்கா இப்படி சொல்ற? இந்த மெஸ்ல இருந்து தானே நான் கலெக்டராகவே போறேன். நான் எப்படி இந்த மெஸ்ஸை மறப்பேன்? சரி சரி, அப்புறம் பேசலாம், முதல்ல சாப்பிடுங்க. மீனாட்சி, சரிம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். தம்பி, உங்க அம்மா ஏதாவது கோவமா பேசினாலும் எதிர்த்து பேசாதீங்க. சரி சரின்னு போங்க. ஆ, சக்தி, நான் உனக்கும் தான் சேர்த்து சொல்றேன். பதிலுக்கு பதில் பேசுறதுனால எதுவும் நடக்க போறதில்ல. சரிம்மா. சரிம்மா, வா வெற்றி, போலாம். வரோம்மா. வரேம்மா. வரேன். வரேன்க்கா. வாங்க. என்னப்பா விஷயம்? அம்மாடி மீனாட்சி, நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு விடுவு காலம் பிறந்துருச்சுமா. என்னப்பா சொல்றீங்க? ஆமாம்மா, ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு 50 ஏக்கர் நிலம் அப்பா பேர்ல இருந்துச்சுல, அது இன்னைக்கு தேதிக்கு 1 கோடி ரூபாய்க்கு போகும். இப்ப என்ன அதுக்கு? மீனாட்சி, அதை நான் உன் பேருக்கு எழுதி தர போறேம்மா. நானும் புஷ்பாவும் உனக்கு செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தம் செய்ய போறேம்மா. எனக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியலையே. மீனாட்சி, இத உன்னால நம்ப முடியாதுங்கிறதுக்காகத்தான் இத பாரு, பத்திரத்தோட வந்திருக்கேன். அந்த 1 கோடி ரூபாய் நிலம் உனக்குத்தான் மீனாட்சி. ஆனா எப்படிப்பா புஷ்பா ஒத்துக்கிட்டா? ஒத்துக்கலைனா அப்பா விட்டுருவனா என்ன? அவளை ஒரு அரை அரைஞ்சல்ல, அவளுக்கு புத்தி வந்துருச்சு மீனாட்சி. அதுதான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா. என்னால இதை நம்பவே முடியல. மீனாட்சி, நீ கும்பிட்ட சாமி உன்னை கைவிடல மீனாட்சி. அதுதான் புஷ்பா இதுக்கு சம்மதிச்சிருக்கா. இந்த விஷயத்த சக்தியும் மாப்பிள்ளையும் கேட்காம போயிட்டாங்களே. மீனாட்சி, இந்த நிலத்தை உன் பேர்ல கிரயம் பண்றதுக்கு நான் நாள் குறிச்சிட்டு வந்து சொல்றேன். ஒரே ஒரு கையெழுத்து போட்டேன்னு வை, நிலம் அம்புட்டும் உனக்கு தான். 3 பொண்ணுங்களுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ கொடுத்து அவங்க வாழ்க்கையை செட்டில் பண்ணி விட்டுரு. நீ சந்தோஷமாயிரு மீனாட்சி. ரொம்ப சந்தோஷம்ப்பா. அப்புறம் மீனாட்சி, இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த 50 ஏக்கர் நிலத்தை உன் பேரு கிரயம் பண்றேன்ல, அதே நாள்ல இந்த மெஸ்ஸையும் நிலத்தையும் புஷ்பா பேருக்கு கிரயம் பண்ணி கொடுத்துரு. இந்த மெஸ்ஸு நிலமும் மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 20 லட்சம் போகுமா? நானும் புஷ்பா கிட்ட ஒரு 4-5 தடவை கேட்டு பார்த்துட்டேன் மீனாட்சி. அந்த நிலத்தை விட இந்த மெஸ் மதிப்பு கம்மியாச்சே, இத போய் கேக்குறேன்னு கேட்டா புஷ்பா இந்த மெஸ் தான் வேணும்னு சொல்லிட்டா. எப்படியோ மீனாட்சி, ஒளியட்டும். இத வச்சு நீ என்ன பண்ண போற? தினம் தினம் அடுப்புல வெந்து கஷ்டப்பட்டு பட்ட பாடெல்லாம் போதும் மீனாட்சி. நீ அங்க போய் இருந்துக்க. அங்க போய் நிம்மதியா இருந்து மீதி காலத்தை களி. அந்த நிலம் உன் கைக்கு வர்றது நீ பண்ண அதிர்ஷ்டம் மீனாட்சி. யோ,
என்னையா நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற? நீ நிதானமா தான் இருக்கியா இல்ல போதையில பேசுறியா? மீனாட்சி என்ன சொல்ற? யோ புஷ்பா திட்டம் போட்டு உன்னை இங்க அனுப்பி வச்சிருக்காயா? ரங்கநாயகி, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி கோவமாவே இருக்க போற நீ? நடந்ததை எல்லாம் என்னால மறக்க முடியாது. எப்படி என் பையனை மாத்தி வச்சிருக்க பாத்தீங்களா உங்க மருமக? ஏய், அவன் நம்மளோட மருமக. இல்லங்க, இன்னைக்கு வெற்றி இப்படி மொத்தமா மாறி இருக்கானா அதுக்கு காரணம் யாரு? அவதானே? அப்புறம் எப்படிங்க என் வாயால அவளை மருமகன்னு கூப்பிடுவேன்? என்ன நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டாங்க அவ. என்ன வெற்றி இன்னும் வரலையா? வீட்டு பக்கத்துல வந்துட்டேன்னு ஃபோன் பண்ணாரு, ஆனா இன்னும் ஆளை காணுமே. யார் வரப்போறா? இந்த சக்தியும் வெற்றியும் என்ன பிளான் பண்ணிருப்பாங்கன்னு தெரியலையே. யாருப்பா வராங்க? இருங்கப்பா சொல்றேன். தம்பி, ஐயா வாங்க வாங்க. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு. அப்படியா? வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. ஐயா உட்காருங்க. வணக்கம்மா. தம்பி, நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணியாச்சு. அது உங்ககிட்ட காமிக்க ஒரு காப்பி எடுத்துட்டு வந்திருக்க பாருங்க. இந்தாங்க. என்னப்பா? எல்லாம் சரியா இருக்கா தம்பி? பிரமாதமா இருக்குங்க ஐயா. வெற்றி இங்க கொடு. இந்தா. அம்மா, ஏய் ரங்கநாயகி, ஏன் இப்படி முகத்தை திருப்பிக்கிற? இத பாரு, பையன் ஆசையா கொடுக்கறான், வாங்கிக்க. முதல்ல எதுக்குன்னு சொல்லுங்க. அம்மா உங்களுக்கும் அப்பாவுக்கும் கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆயிடுச்சுமா. வெள்ளி விழா வரப்போகுது, அதுக்காக தான் இதெல்லாம் வாங்கியிருக்கோம். வாங்கிக்கோங்கம்மா. ரங்கநாயகி, இத பாரு, பையன் ஒரு நல்ல விஷயத்த சொல்றான், இப்பவும் முகத்தை உம்முன்னு வச்சிட்டு இருக்கே, வாங்கிக்கம்மா. அம்மா இந்த புடவை உங்களுக்கு தான், வாங்கிக்கோங்க. அதை சிரிச்சுக்கிட்டே வாங்கினா தான் என்ன?